உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் வக்ரசனி தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். முதலில் வக்ரகம் என்றால் என்னவென்று பார்ப்போம். 9 கிரகங்களும் வானத்திலே ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறார்கள். இவ்வாறு சுற்றி வரும் கிரகங்களில் ராகு, கேது, சந்திரன் தவிர ஏனைய 5 கிரகங்களும் வக்ரகம் பெறும் நிலையை பெறுவார்கள். வக்ரகம் என்றால் பின்னோக்கி நகர்ந்து வருவது என்று பொருள். உதாரணத்துக்கு நாம் ஒரு பேருந்தில் பயணிக்கிறோம். அந்த பேருந்து நன்றாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை அனுசரித்து அதன் அருகில் வரும் பேருந்தும் வந்து கொண்டிருக்கும். திடீரென்று நமக்கு அருகில் வந்து கொண்டிருந்த பேருந்து நமக்கு பின்னாலே பயணம் செய்யக்கூடிய நிலையை தரும். ஆக இதுதான் வக்ரகம். சூரியனை கிரகங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சூரியனின் ஒளியை சில நேரம் கிரகங்கள் பெற முடியாமல் போகும். அந்த கிரகங்கள் வக்ரகம் பெறுவார்கள். இவ்வாறு வக்ரகம் என்பது பின்னோக்கி நகர்வது. உதாரணத்துக்கு தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருக்குமானால் அது பின்னோக்கி விருச்சிக ராசிக்கு நகர்ந்தால் அதுதான் வக்ரகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் சனி எப்படி வக்ரகம் பெறுகிறார் என்று பார்ப்போம். சூரியன் சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் ராசிகளில் சனி சஞ்சரிக்கும் காலம்தான் சனி வக்ரகம் பெறும் காலம். பொதுவாக வக்ரகம் பெற்ற கிரகங்கள் வலிமையான பலனை தரும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு லக்னத்துக்கு சுபகிரகமாக இருக்கும் கிரகம் வக்ரகம் பெற்றால் சுப பலனை அதிகமாக தரும். லக்னத்துக்கு அசுப கிரகமாக இருக்கும் கிரகம் வக்ரம் பெற்றால் அசுப பலனை குறைத்து தரும். அது வக்ரகம் பெற்ற கிரகம் தீய பலனை முழுவதுமாக கொடுத்து விடாது. உதாரணத்துக்கு கன்னி லக்னத்தாருக்கு சனி 5, 6 கூடியவர் சுபர். எனவே சனி நல்ல ஸ்தான பலத்தில் இருந்தால் உன்னதமான பலனை தருவார். இவ்விதமாக கன்னி லக்னத்தாருக்கு சுபாதிபத்தியம் பெறும் சனி வக்ரம் பெற்றால் உன்னதமான நல்ல பலன்களைத்தான் தரும், அசுப பலனை தராது. அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, சுப பலனைத்தான் தரும். பொதுவாக கிரகங்கள் தாங்கள் பெறும் ஸ்தான பலத்திற்கு ஏற்றவாறு சுபபலனையோ அசுப பலனையோ தருவார்கள். சுபகிரகம் என்றால் சுப பலனைத்தான் தருவார், அசுப கிரகம் என்றால் அசுப பலனைத்தான் தருவார் என்று எடுத்துக்கொண்டு பலன் சொல்லக்கூடாது. வக்ரகத்தை பொறுத்தமட்டில் சுபகிரகம் வக்ரகம் பெற்றால் சுபபலனைத்தான் தரும். லக்னத்துக்கு சுபராக இருக்கும் ஒரு கிரகம் வக்ரகம் பெற்றால் அது சுபபலனைத்தான் தரும். கோச்சார ரீதியாக சனி சூரியன் அமரும் ராசிக்கு 5, 6, 7, 8, 9ஆம் ராசிகளுக்கு வரும்போது வக்ரகம் பெறுகிறார். சனி வக்ரகம் தோராயமாக 4 மாதங்களுக்கு இருக்கும். ஆக சனி ஒரு ஜாதகனுக்கு 4 மாதங்கள் நல்ல பலனை தரமாட்டார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் அடைந்திருக்கக்கூடிய ஸ்தான பலம், அவர் பெற்றிருக்கக்கூடிய ஆதிபத்தியம் போன்றவைகளை கவனத்தில் கொண்டுதான் வக்ரக பலனை சொல்ல வேண்டும். எனவே சனி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது 3, 6, 11 என்ற ஸ்தான பலங்கள் பெற்று வக்ரகம் பெற்றால் கூட சுபபலனையே தருவார். அடுத்து அது லக்னத்துக்கு அசுப கிரகமாக இருந்தாலே சுபபலனைத்தான் தரும். அது பெற்றிருக்கக்கூடிய வக்ரக நிலையை பொறுத்துத்தான் வக்ரக பலனை தரும். வக்ரக பலனுக்கும் ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படித்தான் வக்ரக பலனை தரும். அதனால் வக்ரகம் பெற்ற கிரகம் முழுமையாக தீய பலனை கொடுத்து விடாது. கோச்சார ரீதியாக சனி வக்ரம் பெறும் காலங்களிலே சுபபலனை தருவதற்கு வாய்ப்பில்லை. சுபபலன் சிறிதளவு கிடைக்கத்தான் வாய்ப்பு உள்ளது. அசுப பலன் என்பது அவர் ஒரு ஜாதகத்தில் அவர் பெற்றிருக்கும் நிலை, அவர்களின் சேர்க்கை, சுபர்களின் சேர்க்கை, பார்வை போன்றவற்றையெல்லாம் பொறுத்துத்தான் அமையும். ஒருவேளை குரு சனியுடன் சேர்ந்தாலோ, குரு சனியை பார்த்தாலோ, குருவின் வீடுகளில் சனி அமர்ந்தாலோ வக்ரக பலன் நல்லவிதமாக அமையும், தீய பலன்களை கொடுக்காது. 80% நல்ல பலன்களாகவும் 20% தீய பலன்களாகவும் தான் இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்து நீசத்தை பற்றி பார்ப்போம். சனி மேசராசியில் நீசமாவார். அங்கே வக்ரகம் பெற்று நவாம்சத்திலும் நீச வக்ரகம் பெறுமானால் அது உயர்தரமான உச்ச பலனைத்தான் தரும். பொதுவாக 10ஆம் இடத்திலே சனி அமர்ந்தால் நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாய நிலங்களை தருவார். விவசாய நிலங்களை பெற்றவர்கள் பண்ணைக்காரர்களாக இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் வக்ரகம் பெற்ற கிரகம் உள்ள ஜாதகர்களுக்கு ஏராளமான அசையா சொத்துக்கள், விவசாய நிலங்கள் போன்றவை கிடைக்கும். எனவே சனி அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்துத்தான் வக்ரக பலன் அமையும். 3 கிரகங்கள் வக்ரகம் பெறும் வாய்ப்பு உள்ள ஜாதகர்கள் எல்லாம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார்கள். அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பது தசாபக்தியை பொறுத்து அமையும்.
மோசமான கிரகங்கள் பெறும் கோச்சார நிலையை பொறுத்தும் அமையும். எனவே சனி வக்ரகம் பெற்றிருந்தால் அவர் எந்த லக்னத்துக்குரியவராக இருந்தாலும் அவருடைய ஸ்தான பலத்தை பொறுத்து உன்னதமான நல்ல பலன்களை தருவார். வக்ரகத்தை பொறுத்தவரை ஒரு அளவீடு இருக்கிறது. அது ஜாதகருக்கு அதிகமாகவும் கிடைக்கும், குறைவாகவும் கிடைக்கும். ஆக அந்த அளவீட்டை பொறுத்துத்தான் பலன் அமையும் என்பது பொதுவான கருத்து. ஜோதிடத்தில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமடைந்தால் சனி பலவீனமாவார் என்றும், சனி பலமடைந்தால் சூரியன் பலவீனமாவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அனுபவ ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் மேசராசியில் உச்சம் என்ற நிலையை பெற்றிருந்தாலும், சனி மகர கும்பத்தில் ஆட்சி என்ற நிலையோ, ரிஷப துலாமில் அமர்ந்திருந்தாலோ, புதனின் வீடுகளான மிதுனம் கன்னியில் அமர்ந்திருந்தாலோ நல்ல பலன்களைத்தான் தருவார். எனவே வக்ரம் என்பதை ஒரு தீய நிலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல பலனைத்தான் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.